நான் காஞ்சிபுரத்துலேருந்து ஏஎஸ் துளசிசா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு எலக்ட்ரானிக் சப்ஜெக்டை பற்றி. இந்த எலக்ட்ரானிக் சப்ஜெக்டில் குறிப்பாக செல்ஃபோனில் வரக்கூடிய பேட்ரி, சார்ஜர், அடாப்டர் இதை ரெண்டு பற்றி உங்களுக்கு சில விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த மொத்தத்தையும் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு சார்ஜர் அடாப்டர் 230 வோல்ட்டில் வேலை பண்ணக்கூடியது. அடுத்தது அது எஸ்எம்பிஎஸ்ஸு. அது 5 வோல்ட் அவுட்புட் தரும். அந்த அவுட்புட் 5 வோல்ட் கொடுத்தாலும் சரி, அந்த அடாப்டர் நம்ம அது எவ்வளோ ஆம்ஸ் அவுட்புட் நம்மளுக்கு வேணுன்றதை, அது 500 மில்லி ஆம்ஸா இல்லை 1000 மில்லி ஆம்ஸா 1500 மில்லி ஆம்ஸா என்றதை நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பேட்ரின்றது 3.7 வோல்ட்டு. அதே மாதிரி பேட்டரியும் நீங்கள் வாங்கும்போது பேக்கப் எவ்வளோ தூரம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன்னாக்கா, நீங்கள் 3.7 வோல்ட்டு அப்படின்னு ஒரு பேட்டரி வாங்கும்போது அதில் ஆம்ஸ் எவ்வளோ அதை சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து வாங்குங்க. இப்போ 1000 மில்லி ஆம்ஸ்னாக்கா ஒரு குறிப்பிட்ட லைஃப். இதே 2000 மில்லி ஆம்ஸ்னாக்கா இதை விட 2 மடங்கு செல்ஃபோன் பேக்கப் தரும். அதாவது 1000 மில்லி ஆம்ஸ் கொண்ட பேட்ரி உங்களுக்கு 18 மணி நேரம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, 2000 மில்லி ஆம்ஸ் கொண்ட பேட்ரி 36 மணி நேரம் வரும். இதுதான் விஷயம், தெரிஞ்சுங்களா? அதனால் உங்களுக்கு பேட்டரியில் 3 பின் இருக்குது. உங்களுக்கு 3 பின்னில் ஒரு பின் அதில் பிஎஸ்ஐ அப்படின்னு சொன்னேன், பேட்ரி சிஸ்டம் இண்டிகேட்டர் சொன்னேன். ஒவ்வொரு மொபைலுக்கும் இந்த பிஎஸ்ஐ என்றதை மேட்ச் ஆனால் தான் இந்த பேட்ரி மேட்ச் ஆகும். இல்லைன்னா நீங்கள் நாட் சார்ஜிங்கோ இல்லை சார்ஜிங் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வரலான்னு சொல்லியிருக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு 3700 மில்லி ஆம்ஸுக்கு மேலே நான் பேட்ரி என்னுடைய 30 வருஷம் சர்வீஸில் நான் பார்த்ததில்லை. ஏன்னா 10,000 மில்லி ஆம்ஸ் கொண்ட ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்கிறது ஏமாற்ற வேலை. 10,000 மில்லி ஆம்ஸ்ன்றது ஒரு பேட்ரி சேமித்து வச்சுருந்தாக்கா, ஒரு தீபாவளிக்கு ஒரு அணுகுண்டு வெடிக்கிறோம் பாருங்கள், அந்த அணுகுண்டு வெடித்தாக்கா என்ன பவரோ அந்த பவர் 10,000 மில்லி ஆம்ஸ் கொண்டு இருக்கிற ஒரு பேட்டரியில் இருக்கும். அதனால் பேட்ரி வெடியறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஒன்று செல்ஃபோனில் இருக்கிற ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ஃபீஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு. இல்லை ஃபீஸ் ஓப்பன் ஆனதை ஒரு கனமான கம்பியை போட்டு வச்சுட்டு இந்த மறுபடியும் அடுத்தது ஒரு தடவை ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா, இந்த பேட்ரி உப ஆரம்பிக்கும். ஏன்னா ஹை ஆம்ஸ் இருக்கிறது பேட்ரி நல்லா சூடு ஏறும். அந்த சூடு ஏறும்போது என்ன ஆகுனாக்கா பேட்ரி வெடிய செய்யும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்ரி வெடிக்கவே கூடாது. அப்படி வெடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று செல்ஃபோனில் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது தான் இந்த பேட்டரியே வெடிக்கும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஏசி அடாப்டர் என்றைக்காவது ஒரு நாள் ஷார்ட் ஆச்சுன்னாலும் சரி, டைரெக்டாக செல்ஃபோனுக்கு என்ன ஆகுனாக்கா 40 வோல்ட்டு 60 வோல்ட்டு 100 வோல்ட்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த செல்ஃபோனுக்கு உள்ளார சார்ஜர் சர்க்யூட்டுக்கு இந்த அடாப்டர்லேருந்து சப்ளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் மொபைலை ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த ஃபீஸும் போகலை அப்படின்னு ஹை வோல்டேஜ் போச்சுன்னாக்கா செல்ஃபோனே டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு. என்னுடைய யூடியூப் சேனல் ஏஎஸ் துளசிசா. இது சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயந்தான். ஆனால் இவ்வளோ தூரம் சொல்லணுன்னாக்கா இவ்வளோ விஷயம் இருக்குதுனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ செல்ஃபோனில் வரக்கூடிய செல்ஃபோன் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அடாப்டர் என்ன வோல்ட்டில் வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஏசி 230 வோல்ட்டில் வேலை பண்ணுது. அந்த அடாப்டருக்குள்ளார இருக்கிற சர்க்யூட்டுக்கு பேர் என்னன்னாக்கா எஸ்எம்பிஎஸ், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு பேர்.
அந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசிலேட்டர் சர்க்யூட்டும் ஒரு டிரான்சிஸ்டரும் போட்டு ஆசிலேட்டர் பண்ணி உங்களுக்கு வந்து 5 வோல்ட் அவுட்புட் எடுத்து கொடுக்குறாங்க. டிசி 5 வோல்ட் அவுட்புட். அதுவும் அந்த 5 வோல்ட்டுக்கு டிசி அவுட்புட் கிடைக்கும்போது அதுலேருந்து அடாப்டர்லேருந்து நம்மளுக்கு 500 மில்லியம்ஸ் அவுட்புட் கிடைக்கலாம், இல்லை 1000 மில்லி ஆம்ப் வந்து அவுட்புட் கிடைக்கலாம், இல்லை 1.5 ஆம்ப்ஸ் அவுட்புட் கிடைக்கலாம். அப்போது நம்ம ஒரு அடாப்டர் சார்ஜிங்காக வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து சார் ஒரு செல்ஃபோன் சார்ஜர் அடாப்டர் தாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர டெக்னிக்கலான விஷயம் சொல்லி வாங்க மாட்டாங்க. ஆமாம், இப்போது உங்கள் செல்ஃபோனுக்குள்ளார பேட்ரி ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு 1000 மில்லி ஆம்ஸுக்கு உள்ளார இருந்ததுனாக்கா பேக்கப் அந்த பவர் அப்படின்னு சொல்கிறது தான். 1000 மில்லி ஆம்ஸுக்கு உள்ளார இருந்ததுனாக்கா ஒரு 500 மில்லி ஆம்ஸு சார்ஜர் அடாப்டர்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கிற அந்த அடாப்டர் வந்து யூஸ் பண்ணணும். 1 ஆம்ஸு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபோனில் வந்து ஒரு பேட்ரி சார்ஜ் ஆகும் அப்படின்னாக்கா அப்போது நீங்கள் ஒரு 750 மில்லி ஆம்ஸ் இருக்கிற ஒரு சார்ஜர் அடாப்டர் கேட்டு வாங்கணும். அது 5 வோல்ட்டு தான், ஆனால் 750 மில்லி ஆம்ஸ் வந்து அவுட்புட். இதே வந்து 2 ஆம்ஸு உங்களுடைய பேட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. செல்ஃபோனில் பொறுத்த வரைக்கும் பேட்டரியுடைய வோல்ட்டு 3.7 தான். நீங்கள் எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, செல்ஃபோனில் வரக்கூடிய எல்லா பேட்டரியுமே வந்து 3.7 வோல்ட் டிசி. ஆனால் ஆம்ஸு தான் மாறுபடும். தெரியுதுங்களா? ஒரு பேட்ரி 820 மில்லி ஆம்ஸ் இருக்கும், ஒரு பேட்ரி 1000 மில்லி ஆம்ஸ் இருக்கும், ஒரு பேட்ரி 1200 மில்லி ஆம்ஸ் இருக்கும், ஒரு பேட்ரி 1500 மில்லி ஆம்ஸ் இருக்கும், ஒரு பேட்ரி 800 மில்லி ஆம்ஸு, 2 ஆம்ஸு அப்படின்னு சொல்லி பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700 மில்லி ஆம்ஸிலிருந்து 2000 மில்லி ஆம்ஸ் வரைக்கும் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். இந்த பேட்டரியில் இருக்கிற வோல்ட் என்றது என்னன்னாக்கா உயிர் போல். பேட்டரியில் இருக்கிற வோல்ட்டு போயிடுச்சு, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா உயிர் அப்படின்னு சொல்கிறது தான் வோல்ட்டுன்னு சொல்லிட்டேன். உயிர் போன பிற்பாடு உடம்புல எங்கே இந்த சக்தி இருக்க போகுது, அந்த சக்தி தான் ஆம்ஸு. ஓகேங்களா? 3.7 வோல்ட் என்றது வோல்ட்டு, அந்த வோல்ட்டு தான் உயிர் இந்த பேட்டரிக்கு உள்ளார. அதில் அந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா உங்களால் ஒரு 5 கிலோ தூக்க முடியும், 15 கிலோ தூக்க முடியும், ஒரு 30 கிலோ தூக்க முடியும், ஒரு 50 கிலோ தூக்க முடியும் அப்படின்றது தான் அந்த சக்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து வெயிட்டை தூக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் பேட்டரிக்குள்ளே இருக்கிற ஆம்ஸு. இதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போது வோல்ட்டு உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா 3.7 வோல்ட்டுக்கு மேலே ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது, கரெக்டாக இருக்கணும் இந்த 3.7 வோல்ட். ஆனால் ஆம்ஸ் அப்படி இருக்காது. ஆம்ஸ்ன்றது தான் நீங்கள் செல்ஃபோன் வந்து பேக்கப், அதாவது எத்தனை மணி நேரம் வந்து வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆம்ஸுடைய வேலை. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஒரு பேட்டரி 1000 மில்லி ஆம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, அப்போது அந்த செல்ஃபோன் 1 மணி நேரத்துக்கு 50 மில்லி ஆம்ஸ் சாப்பிட்றதா இருந்தாக்கா 20 மணி நேரத்தில் இந்த பேட்டரி வந்து டவுன் ஆகிடும். இதுதான் விஷயம். அதே வந்து 4000 மில்லி ஆம்ஸ், அதாவது 4 ஆம்ஸ் இருந்தாக்கா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 100 மில்லி ஆம்ஸ் வந்து இந்த செல்ஃபோன் சாப்பிடுது அப்படின்னு சொன்னாக்கா 40 மணி நேரம் இந்த செல்ஃபோன் வந்து வேலை பண்ணும். இதுதான் விஷயம்.
இந்த பேட்ரி பின்னில் பார்த்தீங்கன்னாக்கா 3 பின்னு வரும். ஒன்று ப்ளஸ், ஒன்று பிஎஸ்ஐ, இன்னொன்று வந்து நெகட்டிவ். இப்போது ப்ளஸ்ன்னாக்கா உங்களுக்கு தெரியும், டிசி உங்களுக்கு வந்து கரண்ட்டில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு. அந்த பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறது என்னன்னாக்கா பேட்ரி சிஸ்டம் இண்டிகேட்டர். அதாவது ஒரு மொபைலுக்கு இந்த பேட்ரி போட்டாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிஎஸ்ஐ என்ற சர்க்யூட்டை வச்சு தான் ஒரு மொபைலுக்கு இந்த பேட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணக்கூடிய சர்க்யூட் டயக்ராம் தான் இந்த பிஎஸ்ஐ. செல்ஃபோனுக்கு இந்த பேட்ரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் அந்த பிஎஸ்ஐ அப்படின்ற சொல்கிறது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு பேட்ரியை நீங்கள் வந்து எப்படி செல்ஃபோனில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா அது வந்து என்ன சில சமயம்னாக்கா சார்ஜர் போட்டாக்கா நாட் சார்ஜிங் வரும், சார்ஜிங் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வரும். அப்படி வந்ததுன்னு சொன்னாக்கா என்ன காரணம் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி போட்ட அந்த பேட்டரியில் அந்த பிஎஸ்ஐ அப்படின்னு சொன்ன பாருங்கள், உங்களுக்கு பேட்ரி சிஸ்டம் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டரிக்குள்ளார ஒரு சின்ன சர்க்யூட் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, ஒரு சர்க்யூட் டயக்ராம் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த சர்க்யூட் டயக்ராம் தான் உங்களுக்கு வந்து உங்கள் செல்ஃபோனில் இந்த பேட்டரியில் இருக்கிற அந்த சர்க்யூட் டயக்ராம் உங்கள் செல்ஃபோனில் மேட்ச் ஆச்சுன்னு தான் இந்த பேட்டரியே வந்து கனெக்ட் ஆகும். சில சமயத்தில் நீங்கள் பார்த்தாக்கா என்ன ஆகுனாக்கா நாளாக ஆக உங்கள் பேட்டரியே வந்து பேட்ரி நாட் சப்போர்ட்டட் வரும், இல்லை நாட் சார்ஜிங்குன்னு வரும். அப்போது மொபைலில் ஃபால்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னாக்கா மொபைலில் ஃபால்ட் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த பேட்ரி உங்கள் நாட் சார்ஜிங் வந்தாலோ சார்ஜிங் நாட் சப்போர்ட்டட் வந்தாலோ இந்த பேட்டரியை எடுத்து போட்டுட்டு வேறொரு புது பேட்ரி வந்து, அதாவது அந்த மொபைலுக்கு என்ன பேட்டரியோ அது கரெக்டான பேட்டரி வாங்கி போட்டு பாருங்கள். போட்ட உடனே மறுபடியும் நீங்கள் சார்ஜை போட்டு பாருங்கள், சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த பேட்டரிக்குள்ளார சில விஷயத்தை வச்சியும் மொபைலில் வந்து ஃபால்ட் வர்றது உண்டு. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து பாருங்கள், ஒரு பேட்டரியுடைய லாங் லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சார்ஜர் அடாப்டருடைய ஆம்ஸு கம்மியாக இருந்ததுனாக்கா, மொல்லமாக சார்ஜ் ஆச்சுனாக்கா நீங்கள் அப்போனா பேட்ரி லைஃப் வரும். இல்லைனாக்கா உங்களுடைய செல்ஃபோன்லேயே வந்து எங்கேயோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேட்ரி போட்ட உடனே 4 மணி நேரத்துலலாம் பேட்ரி டவுன் ஆகிடும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 50 மில்லி ஆம்ஸு அப்படின்னு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. 1000 மில்லி ஆம்ஸ் கொண்ட ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணுறீங்க. 1000 மில்லி ஆம்ஸ் கொண்ட பேட்டரியை யூஸ் பண்ணும்போது உங்கள் மொபைல் 50 மில்லி ஆம்ஸ் தான் சாப்பிடுது அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகும்னு சொல்லி பாருங்கள். அதாவது 20 மணி நேரம் பேக்கப் நிற்கும். இந்த 1000 மில்லி ஆம்ஸை வந்து 1 மணி நேரத்துக்கு செல்ஃபோனுக்குள்ளார ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னு சொன்னாக்கா 1 மணி நேரத்துக்கு 250 மில்லி ஆம்ஸ் சாப்பிட்டுச்சு அப்படின்னாக்கா 1000 மில்லி ஆம்ஸை சாப்பிட்றதுக்கு 4 மணி நேரத்தில் அந்த பேட்டரியுடைய பேக்கப் வந்து போயிடும். அதாவது ஆம்ஸு காலி ஆகிடும். ஆம்ஸு காலியான உடனே என்னன்னாக்கா உடனடியாக வந்து என்ன ஆகும், செல்ஃபோன் ஆஃப் ஆகிவிடும். இதுதான் நடக்கும். செல்ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு காரணமே சீக்கிரமாக வந்து பேட்ரி வந்து டவுன் ஆகிறதுக்கு காரணமே வந்து செல்ஃபோனுக்குள்ளார சர்க்யூட் டயக்ராமில் சர்க்யூட்டில் வந்து ஒரு கண்டென்சரோ இல்லை எங்கேயாவது வந்து ஒரு ஜீனர் டயோடோ சேஃப்டிக்காக போட்டிருக்கிறது, இல்லை ஐசிக்குள்ளார இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்டோ இல்லை சார்ஜர் ஐசிலையோ இல்லை பவர் ஐசிலையோ எங்கேயோ ஒரு கண்டென்சர் ஷார்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஒன்று சொன்னாக்கா ஒரு சாதாரணமாக ஒரு செல்ஃபோன் 50 மில்லி ஆம்ஸ் சாப்பிட வேண்டியதை ஓகேங்களா 250 மில்லி ஆம்ஸ் சாப்பிடுதுன்னு சொன்னாக்கா இப்போ 1000 மில்லி ஆம்ஸ் கொண்ட ஒரு பேட்டரியில்
1 மணி நேரத்துக்கு 250 மில்லி ஆம்ஸ் சாப்பிட்றதாங்க 4 மணி நேரத்துலலாம் அந்த செல்ஃபோனில் இருக்கிற ஆம்ஸ் வந்து டவுன் ஆகி பேட்ரி வந்து ஆம்ஸ் டவுன் ஆனவுடனே அதோட செல்ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் ஆகி போய்டும். மறுபடியும் நீங்கள் இன்னொன்று பேட்ரி போட்டாலும் சரி, என்ன நீங்கள் செல்ஃபோனில் இருக்கிற ஃபால்ட் அட்டன் பண்ணாமல் மறுபடியும் பேட்ரி போட்டாலும் சரி, அந்த புது பேட்ரியும் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து செல்ஃபோனில் ஃபால்ட்டு இருந்தாக்கா நான் என்ன சொன்னேன், பேட்ரி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னேன். சில பேருக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டு இருக்கும் பேட்ரி. அப்போது என்ன ஒன்று சொன்னாக்கா, சார்ஜர் போட்ட உடனே குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் சார்ஜ் காமிச்சிடும். ஆனால் சார்ஜர் அடாப்டர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணாக்கா ஒரு 2 மணி நேரத்தில் பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு கேட்குது. அப்படின்னாக்கா அந்த பேட்ரி என்ன ஆகிப்போச்சுனாக்கா லைஃப் போயிடுச்சு. அதாவது வோல்ட்டு இருக்குது, அந்த ஆம்ஸை சேமித்து வைக்கக்கூடிய அளவில் அந்த பேட்ரி வந்து கண்டிஷன் இல்லை. ஓகேங்களா? இதுதான் விஷயம். நன்றி. என்னுடைய யூடியூப் சேனல் ஏ சொல்யூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.